ஹலோ மக்களே! ஜானி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் புவனேஸ்வரியும் நம்ம மாயா கிட்ட எதுக்காக கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற உண்மைய இதுவரைக்கும் நீ உன் குடும்பத்திலேருந்து மறைச்சிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது, இன்னொரு சைடு நம்ம கதிர காப்பாத்துறதுக்காக தன்னோட தாய் சிவரஞ்சனியே வந்துடுறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கதிரும் சிவரஞ்சனிய பார்த்தாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம தனாவும் ஹோட்டல்ல வேலை செய்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஒருத்தங்க வராங்க. அவங்கள பார்த்த உடனே, "யாரும்மா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படி சொல்லும்போது, "கதிர பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்." அப்படி சொல்றாங்க. நம்ம தனாவும், "கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கதிர் பக்கத்துல தான் ஒரு வேலையா போயிருக்கான். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க." அப்படி சொல்லும்போது, சுத்தி சுத்தி நம்ம தனாவையே பார்க்குறாங்க. பார்க்கறதுக்கு நம்ம கதிரோட அம்மா மாதிரி இருக்காங்க. அப்படி நம்ம தனாவ அப்படியே பார்த்துட்டு, "உனக்கு வந்து என்ன சாப்பாடுனாலும் எனக்கு தாம்மா. உன் கையினால ஏதாவது தந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வரியும் எதுக்காக வந்து எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச பிறகு இந்த மாயா ஜீவா தான் கதிர் அப்படிங்கிற ஒரு உண்மைய வெளியில சொல்லாம இருக்கான்னு புரிய மாட்டேங்குதே. ஏதாவது ஒரு பிளான் அவங்க இல்லாம இப்படிலாம் மாயா செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாயாவ எதிர்த்து அந்த புவனேஸ்வரியும் பேசுறதுக்காக வராங்க. மாயா கிட்ட வந்து, "மாயா உன்ன பத்தி எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. உனக்கு வந்து கதிர் யாரு? ஜீவா தான் கதிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னோட பெரியம்மாவும், பெரியப்பாவும் சேர்ந்து வலை வீசி ஜீவா யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு உண்மைகள் எல்லாமே தெரிஞ்ச பிறகு, எதுக்கு நீ வந்து உங்க வீட்ல யார்கிட்டயுமே உண்மை எதுவுமே சொல்லாம இருக்க? அப்படி என்னதான் ரகசியமா இருக்கும்? எதுக்காக நீ இப்படி செய்ற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா கிட்ட கேட்கும்போது, மாயாவும், "அத பத்தியெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் ஒருபோதுமே இத பத்தி நான் சொல்லவே மாட்டேன். எதுக்கு வந்து என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடுற?" அப்படி கேட்கும்போது, புவனேஸ்வரியும், "சரி, சரி நீ சொல்ற மாரியே செய்துக்கலாம். ஆனா வந்து இன்னொரு பக்கம் கதிரோட உயிருக்கு ஆபத்து வர மாரி ஒரு செயல் ஹோட்டல்ல நடந்திருக்கு தெரியுமா? யாருனாலுமே எந்த சுவிட்ச தொட்டாலுமே பிரச்சனை ஆகப்போகுது." அப்படின்னு சொல்லும்போது, மாயாவும், "நீ என்ன சொல்ற? நீ எத பத்தி நீ பேசுற? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு." அப்படி கேட்கும்போது, புவனேஸ்வரியும், "வேற என்ன? கதிரோட ஹோட்டல்ல வந்து கிரைண்டர், மிக்ஸி எல்லாம் இருக்குல்ல, அதுலலாம் தொட்டாலே ஹை வோல்டேஜ் வர மாதிரி ஒரு செட்டப்ப பண்ணி வச்சிருக்கேன். ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லு. இல்லைன்னா இப்பவே அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்க போகுது." அப்படி சொல்லும்போது, அத கேட்ட மாயாவும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. "ஏய் புவனேஸ்வரி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? என்கிட்டேருந்து உண்மைய வர வைக்கிறதுக்காண்டி இப்படி ஒரு செயல பண்ணுவியா? ஒருபோதுமே நீ வந்து எந்த உண்மையும் கண்டுபிடிச்சிட முடியாது." அப்படிங்கிற மாரி நம்ம மாயா புவனேஸ்வரியை எதிர்த்து நிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம மாயாவும், எப்படியாவது கதிரோட ஹோட்டல்ல யாருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. என்ன செய்றது? இந்த இன்ஃபர்மேஷன எப்படியாவது நம்ம கதிர்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லிட்டு நம்ம மாயாவும் கதிர்கிட்ட அத பத்தி சொல்ல போகும்போது, கதிருக்கு ஒரு கட்டத்துல புவனேஸ்வரி மாயாவ மிரட்டிட்டு இருக்க விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. நம்ம மாயாவும் கதிர்கிட்ட வந்து, "நீ தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு உண்மைய நான் வந்து பெரியப்பா, பெரியம்மா கிட்ட சொல்லணுமா? அதுக்காண்டி தான் இந்த புவனேஸ்வரி இப்படி ஒரு வேலைய செய்திருக்கா. அதோட இல்லாம ஹோட்டல் இப்படி ஒரு வேலை செய்திருக்கா." அப்படிங்கிறத சொன்ன உடனே நம்ம கதிரும் அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க. "என்ன சொல்ற மாயா? தனாவும் அந்த ஹோட்டல்ல தான் இருக்கா. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்துற போது, ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கப்புறமா வந்து ஹோட்டலையும் ரன் பண்ண முடியாது. எப்படியாவது எல்லாரையும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் ஃபாஸ்ட்டா ஹோட்டலுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனாவும், "என்னது இது? இந்த அரிசியெல்லாம் அப்படியே வச்சிருக்கு. அடுத்த நாளுக்கு எல்லாமே மாவு தேவைப்படுமே. இப்பவே கிரைண்டர்ல போட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம்னு" சொல்லிட்டு நம்ம தனாவும் அந்த அரிசியெல்லாம் போடுறதுக்கு தயாராகும்போது கரெக்ட்டா நம்ம கதிர் வந்துடுறாங்க. அதோட இல்லாம கதிர் தனாவ அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. "என்ன காரியம் பண்ண போயிட்ட தனா? கொஞ்சம் அமைதியா இரு." அப்படி சொல்லி தடுக்கும்போது கதிருக்கு தவறுதலா அந்த கிரைண்டர் விளிம்புல அவங்க கை பட்டுடுது. அப்படியே கதிர் அப்படியே கீழ விழுந்துடுறாங்க. நம்ம தனா அத பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி, "கதிர், எந்த பிரச்சனையும் உனக்கு ஆகக்கூடாது." அப்படி சொல்லிட்டு நம்ம தனாவும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாம பக்கத்துல உள்ளவங்க எல்லாரையுமே விசாரணை பண்ணி எப்படியாவது கதிர காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது, கரெக்ட்டா ஒருத்தங்க வராங்க. அப்படியே நம்ம தனா கிட்ட பார்த்து, "என்னாச்சு தனா?" அப்படி கேட்கும்போது, தனாவும், "இல்லம்மா, என்னோட ஹஸ்பண்ட் கதிர் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. ஷாக் அடிச்சுட்டு." அப்படி சொல்லும்போது, "சரி, நீ எதுவும் கவலைப்படாத." அப்படி சொல்லி நம்ம கதிர் மயக்கத்துல இருக்கிறத கவனிச்சு அப்படியே ஒரு செயல பண்றாங்க. அதுவும் இல்லாம கதிர் மயக்கம் தெளிற மாதிரி இருக்கு. அத கவனிச்ச உடனே தான் தனாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. "நல்ல வேளைம்மா, நீங்க வந்து என்னோட கணவர் உயிர காப்பாத்தி தந்துட்டீங்க." அப்படி சொல்லும்போது, அவங்களும், "உன்னோட மாங்கல்ய பாக்கியம் ரொம்பவே கெட்டியா இருக்குமா. அதனால எந்த பிரச்சனையும் வராது. கதிருக்கு எந்த ஆபத்தும் வராம எப்பவுமே அவன் கூட நான் இருக்க போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இத கேட்ட நம்ம தனமும், "சரிம்மா." இவங்களுக்கு வந்து மயக்கம் தெளிஞ்ச உடனே, அவங்க உங்கள பார்க்கணும்ல, கொஞ்சம் நேரம் இருங்க அப்படி சொல்லும்போது, அவங்களும், "இல்ல, நான் வந்து இருந்துட்டு இருந்தா சரியே வராது. நான் வந்த காரியம் எல்லாமே முடிஞ்சு போச்சு." அப்படி சொல்லிட்டு
கிளம்புறதுக்கு தயாராகும்போது நம்ம தனாவும் சரிம்மா ஒரு வாயாவது ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க, இவ்வளோ நீங்கள் வந்த சமயத்தில் கரெக்டாக கதிர்க்கும் எப்படி ஆயிட்டு அவனுக்கு மயக்கம் தெளியட்டு அப்படி சொன்னாலும் அவங்கெல்லாம் கேட்குற மாதிரில சரி உங்கள் பேரையாவது சொல்லிட்டு போங்க, எப்படியுமே கதிர் முழிச்ச உடனே கேட்போம் அப்படி சொல்லும்போது சிவரஞ்சனின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தனாவுக்கு ஏதோ ஒரு யோசனை வருது. இதுக்கு முன்னாடி இந்த பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஞாபகம் வருது, சிவரஞ்சனி ஆச்சே, அது வந்து நம்ம அத்தையோட பேராச்சே அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது கரெக்டாக நம்ம கதிரும் கண் முழிச்சு பார்க்குறாங்க. கதிரை பார்த்த உடனே தனாவுக்கு என்ன கதிர் உனக்கு இப்படி ஆயிட்டே, நான் ரொம்பவே பதட்டம் ஆயிட்டேன், ஏன் நீ ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதா, எனக்கு உயிரை காப்பாற்ற போய் நீ இப்படி பண்ணிட்டியே கதிர், எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படி சொல்லும்போது கதிரும் சரி உனக்கு எந்த ஆபத்தும் வரல தனா, அது வரைக்கும் சந்தோஷம், யாருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அவசரமாக வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தனாவும் என்னாச்சு, எப்படி இந்த ஹை வோல்டேஜ் எல்லாம் பாஸ் ஆச்சு அப்படி கேட்கும்போது எல்லாமே அந்த புவனேஸ்வரோட வேலை தான், அவள் தான் இந்த சுவிட்ச் எல்லாம் மாற்றி இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கா அப்படி சொல்லும்போது நம்ம தனாவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறது. என்ன சொல்கிற கதிர், எதுக்காக இப்படி பண்ண அப்படி சொல்லி கேட்கும்போது மாயாவுக்கிட்ட இந்த மாதிரி தான் மிரட்டியிருக்கா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தனாவும் இந்த புவனேஸ்வரிக்கு வேறு வேலையே இல்லை, நம்ம குடும்பத்தை பழி வாங்குறது தான் அவளோட குறிக்கோளாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம தனாவும் கதிர் உன்னோட உயிரை காப்பாற்றுனது ஒருத்தங்க தான், ஒரு அம்மா தான் இங்கே வந்திருந்தாங்க, அவங்க தான் உன்னோட உயிரை காப்பாற்றுங்க அப்படி சொல்லும்போது கதிரை என்ன சொல்கிறதுனா அந்த அம்மா இப்போ எங்கே அப்படி கேட்குறாங்க. நம்ம தனாவும் கொஞ்சம் முன்னாடி தான் இங்கே இருந்துட்டு இருந்தாங்க, நான் வேற கதிர் வந்து கண்ணை முழிச்சப்புறம் தான் போகணும்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அவங்கள காணலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கதிரோ சரி அது யாருன்னு உனக்கு தெரியுமா, அவங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தனாவோ சிவரஞ்சனின்னு ஏதோ ஒரு பேர் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லும்போது நம்ம கதிருக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ வந்துட்டு போனது கண்டிப்பாக அம்மாவாக தான் இருக்கும், அம்மா தான் நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த இடத்துக்கு வந்து நம்ம உயிரை காப்பாற்றிருக்கணும், என்னவா இருக்கும், அம்மா வந்து இப்படி வந்துட்டு என்னை பார்க்காம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதிர் அப்படியே ஃபாஸ்ட்டாகவே எழும்பி போகும்போது தனாவும் பின்னாடி இருந்து தடுக்கிறாங்க. என்னாச்சு கதிர், எதுக்காக பதட்டமாக போகிற அப்படின்னு சொன்னாலுமே நம்ம கதிரோட காதில் விழுந்த மாதிரி இல்லை. அப்படியே கதிர் ஃபாஸ்ட்டாகவே போகிறாங்க. இங்கே தான் அந்த அம்மா போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே சிவரஞ்சனியை காணலை. அம்மா நீ இங்கே வந்தப்புறமே என்னால் உன்னை பார்க்கவே முடியலையே, எப்படியாவது உன்னை பார்த்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் நான் ஏங்கியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கதறி அழ ஆரம்பிக்கும் போது இதை பார்த்து நம்ம தனாவும் கதிர்கிட்ட என்னாச்சு கதிர், எதை பற்றி யோசிக்கிற, எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படி கேட்கும்போது இல்லை வந்துட்டு போனது என்னோட அம்மா மாதிரியே இருந்து என்னோட அம்மாவை தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம தனாவும் என்ன சொல்கிற கதிர், அப்போ உன்னோட அம்மா பேர் சிவரஞ்சினியா, சிவரஞ்சினிங்கிற ஒரு பேரை சொன்ன உடனே ஏன் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்னு நம்ம தனாவுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுது. ஒரு கடத்தில் நம்ம கதிரும் கூடிய சீக்கிரமாக சிவரஞ்சினியை அவங்க அம்மாவை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடவே இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவும் சீனு கிட்ட வந்து சீனு இந்த புவனேஸ்வரி என்கிட்ட இந்த மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டா, கூடிய சீக்கிரமாக அந்த புவனேஸ்வரி மூலமாக எந்த உண்மையுமே பெரியப்பாவுக்கு தெரிய வரக்கூடாது அப்படி சொல்லும்போது சீனுவும் சரி மாயா, கூடிய சீக்கிரமா மாமா கிட்ட எல்லா உண்மையும் நம்மளே சொல்லிடலாம், எதுக்காக நீ வந்து இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவே ஆதாரத்தோட கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வர போறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்துல எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரேகுராம் கதிரை வீட்டுக்குள்ள ஏத்துக்க போறாங்களா, இன்னொரு பக்கம் நம்ம கதிர் வந்து சிவரஞ்சனியை கூடிய சீக்கிரமா சந்திக்க போறாங்கன்னே சொல்லலாம்.